அனைவருக்கும் வணக்கம். பல புதிய பாரம்பரிய மருத்துவ புத்தகங்களை இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் உள்ள அந்த ஷெட்யூலில் சேர்த்துள்ளது. இது மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்று. இது சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி போன்ற பாரம்பரிய இந்திய மருத்துவத்தின் வணிக சந்தைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலில் இதற்காக பாடுபட்ட சித்த மருத்துவ அறிஞர் குழுக்கள் CCRS, NIS, ஆர்சுடாப் கமிட்டி, சித்தா பார்மகோபியா கமிட்டி இவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நண்பர்களின் கருத்துக்களை நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுக்கிறேன். இப்போ டிராப்ட் தான் வெளியிட்டு இருக்கிறார்கள். இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் சஜஷன்ஸ்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தபால் பண்ணலாம், அல்லனா இமெயில். கடந்த லிஸ்டில் 1057 புத்தகங்கள் இருந்தது. அது இப்போ 227 புத்தகங்களாக, அதாவது 4 மடங்கு அதிகமான ஆயுர்வேத புத்தகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. சித்த மருத்துவத்தில் கடந்த பட்டியலில் 30 புத்தகங்கள் இருந்தது. இப்பொழுது 88 புத்தகங்கள், அதாவது 3 மடங்கு அதிகமான புத்தகங்கள் இப்பொழுது சேர்க்கப்பட்டுள்ளது. யுனானி மருத்துவத்தில் 14 புத்தகங்கள் பழைய பட்டியலில் இருந்தது. தற்பொழுது 112 புத்தகங்கள், அதாவது 8 மடங்கு அதிகமான புத்தகங்களை யுனானி மருத்துவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது உருது மொழியில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவமாகும். லத்தீன், கிரேக்கம் போன்ற உருது அல்லாத மொழிகளில் இருந்து உருது மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பாரம்பரிய யுனானி நூல்களையும் அவர்கள் இந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். ஒரு மொழியை தாண்டி அந்த பாரம்பரிய மருத்துவம் வளர்வது என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உள்ளூர் வைத்தியர்கள் இந்தியா முழுவதும் கடந்த நூற்றாண்டுகளில் வெளியிட்ட அனுபவ வைத்திய குறிப்புகள் இவைகளை சேகரித்து பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். யார் எழுதியது என்று தெரியாவிட்டால் கூட அதை ஆயுர்வேதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு முன்னேற்றமான இதை தான் பார்க்கிறேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அவர்களுக்கு ஃபார்முலரி இருக்கிறது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலரி இருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பார்மகோபியா இன் ஆயுர்வேதா என்ற ஒரு பார்மகோபியா வைத்திருக்கிறார்கள். அதாவது அரசு நிறுவனங்கள் அல்லது மாநில அரசுகள் அந்தந்த உள்ளூர் வட்டார வழக்குகளையோ அல்லது சிறந்த மருந்துகள் என தெரிந்தெடுப்பவர்களையோ சேர்த்து பார்முலரி தயார் செய்கிறார்கள். ஆயுர்வேதத்தின் கிளாசிக்கல் பட்டியலில் சேர்த்து இருக்கிறது. ஆயுர்வேதம் என்றால் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் தான் உலக அறிவுகள் எல்லாம் கொட்டி எழுதப்பட்டது. சமஸ்கிருதம் தான் மிகப்பெரியது. அதில் எழுதினால் மட்டும்தான் ஆயுர்வேதா என்று இருந்த காலம் மாறி சமஸ்கிருதம் அல்லாத மொழிகளில் இருந்தும் கூட நூல்களை, ஏறக்குறைய 49 நூல்களை ஆயுர்வேதம் என்று அவர்கள் முத்திரை பொறித்திருப்ப மொழிகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகவே நான் இதை பார்க்கிறேன். தமிழ் நூல்களை மட்டும் விட்டுவிட்டு மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, அவதி என்ற மொழி இருப்பதே எனக்கு இப்பதான் தெரியும். இதை போன்ற உள்ளூர் மொழிகளில் கிடைக்கக்கூடிய மருத்துவ நூல்களை கூட ஆயுர்வேதம் என்று சொல்லி இருப்பது இந்திய ஒருமைப்பாடை நோக்கி அவர்கள் செல்வதாகத்தான் நான் கருதுகிறேன். சமஸ்கிருதம் தான் பெரிது என்ற பிடிவாதத்தில் இருந்து தரைமட்டத்தில் இறங்கி உள்ளூர் மொழிகளில் எழுதப்பட்ட, அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து எந்த பாரம்பரிய சிகிச்சை முறையானாலும் ஆயுர்வேதம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ. முக்கியமாக தெலுங்கு மொழியில் மட்டும் 26 நூல்கள் சேர்த்திருக்கிறார்கள். புலிப்பாணி வைத்தியம் என்ற ஒரு நூலின் உட்பட இவையெல்லாம் சித்த மருத்துவ நூல்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மலையாளத்தில் 12 நூல்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவ நூல்களாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நாம் தமிழ்நாடை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று அடம் பிடித்துக் கொண்டிருப்பதால் சித்த மருத்துவ நூல்களா என்று படித்து பார்க்க கூட நமக்கு தெரியவில்லை. மராத்தி, ஹிந்தி, அவதி போன்ற மொழிகளில் உள்ள நூல்களையும் சேர்த்திருக்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் உங்களுடைய நூல்கள் அதில் திருடு போயிருக்கிறவா என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வருகிறேன். தமிழ் தவிர மற்ற மொழிகளில் சித்த மருத்துவம் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் அவைகளும் இன்று ஆயுர்வேதமாக கருதப்படுகிறது. உதாரணமாக புலிப்பாணி வைத்தியம், இது புலிப்பாணி 500 என்ற ஒரு நூல் சித்த மருத்துவத்தில் உள்ளது. அது ஏற்கனவே பட்டியலில் இருக்கிறது. சித்த மருத்துவ பட்டியலில் ரசகந்தி மெழுகு அந்த நூலில் சொல்லப்பட்டது. இன்று எந்த மொழியில் கிடைப்பதென்றாலும் ஆயுர்வேதா என்று சொன்னால் தமிழில் கூட சரக சம்ஹிதை கிடைக்கிறது, சுசுருத சம்ஹிதை கிடைக்கிறது. எவ்வளவு நூல்கள், ஆயுர்வேத நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து கிடைக்கிறது. அவைகளெல்லாம் கூட ஒருவேளை சித்த மருத்துவர்கள் தமிழில் கிடைப்பதால் சித்த மருத்துவம் என்று சொல்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. 4வது புதிய பட்டியலில் உள்ள 4வது இதில் சொல்லப்பட்டுள்ள அந்த புத்தகம் அகத்தியர் எழுதிய ஒரு புத்தகமா இருக்கிறது. 12வது வரிசையில் உள்ள அர்க்க பிரகாசம், ராவணனுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றே தெரியவில்லை. மலையாளத்தில் கிடைக்கக்கூடிய நேத்திர ரோக சிகிச்சை சமஸ்கிருதத்தில் இல்லையா? நேத்திர ரோகம், நேத்திர ரோகம் என்றால் கண் நோய் சிகிச்சை மலையாளத்தில் இருப்பதை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சித்த மருத்துவத்தில் அகஸ்தியர், நாகமுனி கண் நோய் சிகிச்சை உள்ளது. அந்த நூல்களின் மலையாள மொழிபெயர்ப்பு தான் நேத்திர ரோக சிகிச்சை. நமது இளநீர் குழம்பு போன்ற பல மருந்துகள் அங்கு உள்ளன. இப்பொழுது மலையாளத்தில் கிடைப்பதால் அது ஆயுர்வேதமாக இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளது. புலிப்பாணி வைத்திய சாஸ்திரம்
இது புலிப்பாணி 500 என்ற சித்த மருத்துவ நூல் என்று தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு அது உடனே ஆயுர்வேதமாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராவண குமார தந்திரா, அதாவது பீடியாட்ரிக், குழந்தை மருத்துவம், இதுவும் இந்த ஆயுர்வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஹிந்தியிலே இல்ல சமஸ்கிருதத்தில் கிடைத்திருக்கிறது. சகஸ்ர யோகம் என்ற ஒரு நூல். இந்த நூல் கேரளாவில் உள்ள ஒரு உள்ளூர் வைத்தியரால் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் இரண்டையும் கலந்து எழுதப்பட்ட நூல். இது முழுமையான ஆயுர்வேத நூல் அல்ல. காயத்திருமேனி எண்ணெய், வெட்டுமாறன் குளிகை, இளநீர் குழம்பு போன்ற சித்த மருத்துவ மருந்துகள், பல மருந்துகள், முறிவெண்ணெய் போன்ற பல மருந்துகள் இந்த சகஸ்ர யோகம் என்ற மலையாள வைத்திய நூலில் கிடைக்கிறது. இது அப்படி இருக்கும் பொழுது இதே சகஸ்ர யோகம் நூலை சித்த மருத்துவத்தின் பாரம்பரிய நூல் பட்டியலிலும் சேர்க்கலாம் என்ற ஒரு கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தா என்ற பேரிலேயே சித்த பைசஜ்ய, மணிமாலா நூல்கள் எல்லாம் சித்த மருத்துவ நூல்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சித்தர்கள் என்பவர்கள் மொழிகளை கடந்தவர்கள், மதங்களை கடந்தவர்கள். சித்தர் நூல்கள் தமிழில் மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்ற இந்த எண்ணமே தவறு. இது இந்தியாவின், உலகின் பல மொழிகளிலும் கிடைக்கலாம். அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி தெரிந்தவர்கள். அந்தந்த உள்ளூர் மொழிகளில் பல நூல்களை இயற்றியுள்ளார்கள். சித்த மருத்துவர்கள் ஆர்வம் இருந்தால், இந்த மொழி தெரிந்த சித்த மருத்துவர்கள் இருந்தீர்களேனால் அந்த நூல்களை புரட்டி பார்த்து அதில் சித்தர்கள் யோகம், அகத்தியர், சிவன், யோகம் சம்பந்தமான ஒரு இறை வணக்கத்தை வைத்திருப்பார்கள். பார்த்து இது சித்த மருத்துவமோ ஆயுர்வேத நூல்களா என்று முடிவெடுத்தால் நல்லது என்று நினைக்கிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாற்றங்கள் வரவேற்க தகுந்தது. அதில் மருத்துவ ஆச்சரியம் என்ற ஒரு நூல் குமரி மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்துகள் அதில் சொல்லப்பட்டுள்ளன. மிகவும் அற்புதமான மருந்துகள். இதை இயற்றியவர் காரியாவிளை ஞானியார் என்ற ஒரு சித்த வைத்தியர். காரியாவிளை என்று சொல்லக்கூடியது என்னுடைய சொந்த ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த ஊர் தான் காரியாவிளை. அது மிகவும் பெருமையாக நான் கருதுகிறேன். மேலும் சித்தா ஃபார்முலரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஆல் த பார்ட்ஸ் தேர் ஆஃப், சித்தா பார்மகோபி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஆல் த பார்ட்ஸ் அண்ட் வால்யூம் தேர் ஆஃப். இனிமேல் அல்லது இதுவரையிலும் மாநில அரசுகள் எங்கு புதிதாக இந்த சித்த மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் பார்மகோபி என்ற பெயரில் வெளியிட்டாலும், ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாலும் அவைகள் எல்லாம் கேட்டகரியில் வந்துவிடும். உதாரணமாக பார்மகோபி ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் என்ற நூல் தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டது. மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய வெட்பாலை தைலம் அந்த ஒரு நூலில் மட்டும்தான் உள்ளது. அது களப்பணியில் நமது சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து அதில் சேர்த்தது. இப்படி நாம் களப்பணியில் சேர்த்திருக்கக்கூடிய அந்த மருந்துகளை எல்லாம் இந்த அரசு உடைமை ஆக்க வேண்டும் என்றால் இந்த பார்மகோபியா பார்முலரி புத்தகங்கள் மட்டும்தான் ஒரே வழி. இந்த புத்தகங்கள் சேர்த்தது மிகவும் முக்கியமானது. ஒருவேளை இதில் சித்தா ரிசர்ச் பார்மகோபியா ஜிடி நாயுடு அவர்கள் வெளியிட்ட அந்த புத்தகம் இதில் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி வந்ததென்றால் மிகவும் சிறப்பு தான். வர்ம மருத்துவ செய்முறைகள் என்ற ஒரே ஒரு நூல் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நூலில் பல நூலில் உள்ள மருந்து செய்முறைகள் உள்ளன. இருந்தாலும் வர்மம் என்ற பெயரில் உள்ள பல நூல்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வர்மம் என்பது சித்த மருத்துவத்தின் ஒரு அங்கம் என்பதை மீண்டும் வலியுறுத்தும் விதமாக அது அமைந்திருக்கும். முஞ்சிறையில் உள்ள சித்த மருத்துவ வெளியீட்டாளர்கள் டாக்டர் காலம் சென்ற மோகன்ராஜ் அவர்கள் வெளியிட்ட பல புத்தகங்கள் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறது. நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். வாகடக சங்கரக சிந்தாமணி 1200 என்ற நூல் இன்னும் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இந்த நூலில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கிறது. தேரையர் பாண்ட புதையல் மற்றும் அகத்தியர் வாற்று நூல் என்ற ஒரு நூல் மிக முக்கியமானது. இதெல்லாம் எப்படி விடுபட்டது என்றே தெரியவில்லை. நமது சித்த மருத்துவத்தில் பக்குவம் என்று சொல்லப்படுகிறது. அது ஆசவம் அரிஷ்டம் என்ற பெயரில் ஆயுர்வேதத்தில் அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலத்தில் கள்ளு, ஆல்கஹால் கலந்த ஆசவம் அரிஷ்டம் இவைகளை தடை செய்தார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆசவம் அரிஷ்டம் சித்த மருத்துவத்தில் இருந்து பயன்பாட்டில் இருந்து வெளியே சென்றது. ஆனால் மீண்டும் அதை புழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் தேரையர் பாண்ட புதையல் என்றால் மண் பானையில் அந்த மருந்துகளை வைத்து புதைத்து ஒரு மாதம் கழித்து எடுக்கும் மருந்து முறையே பாண்ட புதையல் என்று பெயர். வாற்று நூல் என்றால் ப்ராசஸில் எடுக்கக்கூடிய மருந்துகள். இந்த நூல் சித்த மருத்துவத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். திருமேனி வாகனம் என்ற ஒரு நூல் முஞ்சிறையில் இருந்து டாக்டர் மோகன்ராஜ் அவர்களால் வெளியிடப்பட்டது. 200 பாடல்கள் அடங்கிய நூல். 56 வகையான காய திருமேனிகள், உள்ளே கொடுப்பதும் வெளியே தடவுவதுமான பலவிதமான நோய்களுக்கான காய திருமேனிக்காக மட்டுமே ஒரு நூல் இருக்கிறது. திருமேனி வாகனம் 200ம் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சித்த வர்மம் தைலம் செய்முறைகள் என்ற ஒரு நூல் மிக அற்புதமான நூல். கிரீச நூல், வைத்திய நூல் நிதானம், இவைகள் சைக்காட்ரியை பற்றிய சித்த சைக்காட்ரியை பற்றிய பல மருந்துகள் அடங்கியுள்ளது. இந்த நூல்கள் எல்லாம் இதில் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். வருங்காலங்களில் இவைகளும் சேர்த்தால் நன்றாக இருக்கும். மார்பகம், பிரஸ்ட் நோய்களை பற்றியது, மார்பகத்தில் கட்டி, கழலை, சிஸ்ட், மார்பக புற்றுநோய்
அதை பற்றி இந்த புத்தகத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் மருந்துகளும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நூல் நம்மிடம் வர வேண்டும். மாதர் மருத்துவம் என்ற ஒரு நூலும் இவர்கள் சிதம்பர தானுப்பிள்ளை அவர்கள் வெளியிட்டது. இது முழுமையாக பெண்களின் யூட்ரஸ், ஓவரி சம்பந்தமான நோய்களுக்கான மருந்துகள். இதுவும் மிக மிக முக்கியமானது. அந்த நூலின் முதல் பாடலிலேயே இது வீரமாமுனிவரால் எழுதப்பட்டது என்று இது வருகிறது. இதே போல கற்பக்கோள் மருத்துவம் என்பதும் யூட்ரஸ் சம்பந்தமான பல நோய்களுக்கான மருந்துகளை பாடல்களுடன் மூல நூலாக இருக்கிறது. குழலி நோய் நிதானம் என்பது டிசீஸ் ஆஃப் ஹேர். இது 196 பாடல்களை கொண்டது. முடிகளை பற்றி, முடி வெடிப்பு, இளநரை, முடி சுருள்தல், கண் இமையில் உள்ள முடி நோய்கள், தலையில் உள்ள முடி நோய்கள், உடலில் உள்ள முடி நோய்கள், இதை போன்ற முடி சம்பந்தமான நோய்களுக்காகவே குழலி நூல் நிதானம் என்ற ஒரு புத்தகத்தை இவர் சிதம்பர தானுப்பிள்ளை அவர்கள் அவருடைய ஓலைச்சுவடியிலிருந்து வெளியிட்டிருந்தார். இவைகள் எல்லாம் கருவூலத்தில் சித்த மருத்துவ கிளாசிக்கல் லிட்டரேச்சரில் வந்தால் நன்றாக இருக்கும். இது போன்று ஜட்ஜ் பலராம் ஐயா அவர்கள், கண்ணசாமி அவர்கள் எழுதிய அனைத்து புத்தகங்களும், ஏன் தாமரை நூலகம், ரத்னநாயக்கர் அண்ட் சன்ஸ் இவர்கள் எல்லாம் பதிப்பித்த நூல்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் உள்ள நூல்கள் தான். அவைகள் மட்டுமே கூட்டி கழித்து பார்த்தால் 600, 700 நூல்கள் வரும். அவைகளும் இந்த பட்டியலில் சேர்ந்தால் நன்றாக இருக்கும். இது தவிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் சென்னையில் உள்ள சித்த மருத்துவ கல்லூரியில் உள்ள லைப்ரரியில ஓலைச்சுவடியில் இருந்து பதிப்பித்த பல நூல்கள் அங்கே இருக்கிறது. அவைகள் எல்லாம் இதில் வர வேண்டும். CCRS ஓலைச்சுவடி கலெக்ஷன் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து பல நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவைகளில் இருந்து கூட சில நூல்கள் தான் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் வருங்காலங்களில் கூட அவர்கள் இதே போன்று பல நூல்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்து வெளியிட்டுக் கொண்டேதான் இருக்க போகிறார்கள். அவைகள் எல்லாம் இந்த கருவூலத்தில் எப்படி சேர்ப்பது என்பதை யோசிக்க வேண்டும். சித்தா வெட்டினரி சம்பந்தமான ஒரு புத்தகங்கள் கூட இல்லை. சித்த மருத்துவத்தில் தமிழ் தவிர மற்ற மொழிகளில் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் போன்ற மற்ற மொழிகளில் கிடைக்கக்கூடிய சித்த மருத்துவ புத்தகங்கள் எதுவும் இங்கு சேர்க்கப்படவில்லை. இவைகள்லாம் சேர்க்கப்பட வேண்டும். முடிந்த வரையில் அனைத்து சித்த மருத்துவர்களும், சித்த மருத்துவ ஆர்வலர்களும் நான் இங்கு சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு எவையெல்லாம் உகந்ததாக நீங்கள் கருதுகிறீர்களோ அத்தனை கருத்துக்களையும் இந்த இமெயில் மூலமாகவும் தபால் மூலமாகவும் நாம் அரசுக்கு தெரியப்படுத்தி இவ்வளவு புத்தகங்களை சேர்த்ததற்காக நமது சித்த மருத்துவ கமிட்டிகளுக்கு, CCRS, NIS, பார்மகோபியா கமிட்டி, ஆசுடாப் கமிட்டிகளுக்கு நாம் நன்றிகளை மறுபடியும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். காலம் சென்ற டாக்டர் மோகன்ராஜ் அவர்கள் பல புத்தகங்களை கொண்டு வந்துள்ளார். குமரி மாவட்டத்தில் உள்ள டாக்டர் மோகன்ராஜ் அவர்கள் பப்ளிஷ் செய்த இந்த சித்த மருத்துவ நூல்களில் உள்ள மருந்துகள் மிக சிறந்தவை. அவர் இல்லை என்றால் இவ்வளவு நூல்கள் நமது இந்த லிஸ்டில் வந்திருக்காது. வர்ம நூல்கள் ஒன்று கூட வந்திருக்காது. எனவே நமது கருத்துக்களை இந்த அரசுக்கு அந்த மேல் சொன்ன இமெயில் மூலம் நாம் தெரிவித்தால் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் வருமா என்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.